வணக்கம் சர்வீலா. சென்னையில் இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சென்னை வியாசர்பாடி பிபி சாலையில் மீண்டும் ஒரு முறை வெள்ளக்காடாகவே காட்சி அளித்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியானது மழையின் காரணமாக மணிக்கு மணி தண்ணீர் தேக்கம் மழைநீர் தேக்கமானது அதிகரித்து வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பொதுவாகவே மழைக்காலங்களில் இந்த சாலை நீர் வடிகால் திறன் குறைவதால் தண்ணீர் தேங்குவது வழக்கமாக இருந்தாலும் இந்த முறை நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக சிதப்பட்டு வருகின்றன. கார்கள் நிதானமாக மட்டுமே பயணிக்க முடியாமல் போக்குவரத்து நெரிசலும் பாதித்துள்ளது. இதுவும் மேலும் வியாசர்பாடி பகுதியில் இன்று காலை முதலே பெய்து வரும் மழையால் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கியுள்ளது. அதன்படி நமது ஒளிப்பதிவாளர் சோமன் காண்பிக்கும் காட்சிகளை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாகனங்கள் மிகவும் மெதுவாக நகர்ந்து வருகிறது. மேலும் சில இடங்களில் 2 சக்கர வாகனங்கள் பழுதடைந்து என்று வரும் நிலையில் இருந்து வருகிறது. பொதுமக்கள் குறிப்பாக அலுவலக நேரங்கள் செல்ல வேண்டியவர்கள் பெரும் சிரமத்தில் எதிர்கொண்டு வருகிறார்கள். மழைநீர் வடிகால் வசதிகள் போதமை காரணமாக ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை உருவாகின்றன என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். மேலும் மழை தொடர்ந்தால் இந்த சாலை மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதிகளிலும் நீர்த்தேக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் இந்த நகராட்சி நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் பகுதி மக்கள் வைத்து வருகிறார்கள். அதன்படி ஆபத்தான முறையிலும் இந்த சாலையில் மின்வெட்டுகள் அமைந்து இருப்பதால் இப்பகுதி மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளார்கள். குறிப்பாக வியாசர்பாடி சாலையில் ஏற்பட்டுள்ள நீர்த்தேக்கம் மணிக்கு மணி அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தற்போது மழை நீடித்து வரும் நிலையில் இதனை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நீரை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது வரை ஈடுபடாமல் உள்ளனர். அதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்தில் இருந்து வருகிறார்கள். மேலும் இச்சாலையில் செல்லும் மக்கள் வாகன ஓட்டிகளிடம் பலரும் மிக சிரமத்தில் இருந்து வருகிறார்கள்.